ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மே 28க்கான ஹிந்து தாங்க பார்க்க போறோம். ஹிந்து அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிஜேபிஸ் ஆட்ஸ் அகெயின்ஸ்ட் திரிணமுல் பிரைம ஃபேசியா டிஸ்பேரேஜிங் அப்படின்னா பிரைம ஃபேசியானா பார்த்த உடனேயே அட் த ஃபர்ஸ்ட் சைட், டிஸ்பேரேஜிங் அப்படின்னா லைக் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ டீசெண்டா இல்ல, அந்த மாதிரியான இது. இட் லோவர்ஸ் த வேல்யூ அப்படின்ற மாதிரி மீனிங். இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து யாருன்னா மிருத்துஞ்சய் மொஹபத்ரா. அடுத்தது வந்து பாருங்க, செக்யூரிட்டி ஸ்டெப்ட் அப் இன் ஏர்போர்ட் ஃபாலோயிங் ஹோயாக்ஸ் பாம் த்ரெட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா ஸ்டெப்ட் அப் அப்படின்னா இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க, டாக்டர் எலக்ட்ரோக்யூட்டட் அட் ஹாஸ்டல் இன் அயனாவரம் அப்படின்னு இருக்கு. எலக்ட்ரோக்யூட்டட் அப்படின்னா கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போறதுங்க. இதுல வந்து வாஸ் சீன் சேர்ட், CHARREDங்க. சேர்ட் அப்படின்னா கையெல்லாம் கருகி கருப்பாயி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எடிட்டோரியல் பேஜ் வந்துச்சுங்க. கேன்ஸ் டூ இந்தியன் பிலிம்ஸ் ஆர் பிகினிங் டு மேக் எ ஸ்பிளாஷ் ஆன் த இன்டர்நேஷனல் ஸ்டேஜ். ஸோ இன்டர்நேஷனல் அவார்ட் ஸ்டேஜ்லாம் அங்கேயும் இங்கேயும் இந்தியன் பிலிம்ஸை பார்க்க முடியுது. ஸோ ஸ்பிளாஷ்னா தெரிக்குது, அங்க எங்கேயும் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் நீங்க இங்கிலீஷ்காண்டி வாசிச்சு பார்க்கலாம். ஓகேங்களாங்க? அடுத்தது மேக்ஸிமம் இம்பாக்ட். IPL 17th edition added a new dimensions to the way cricket is played. ஸோ இந்த எடிட்டோரியலை யாராவது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸோ இல்லை கிரிக்கெட் ரசிகர்களோ இருந்தீங்கன்னா வாசிச்சு பாருங்க. ஸோ இது மூலமா உங்களோட இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, கிராமர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸையும் எப்படி அலைன் பண்ணியிருக்காங்க, இப்படின்ற விஷயங்கள் நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னுங்க, இந்த சபாஹர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இதுவுமே ஒரு நல்ல ஆர்டிக்கல் தாங்க. டைம் இருந்தா வாசிச்சு பாருங்க. PO எக்ஸாம்ஸ் டார்கெட் பண்றவங்க இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. எல்லாம் எலெக்ஷன் பத்தின நியூஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லைங்க. ஸோ இங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்க. DRDO சேர்மன் வந்து சர்வீஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. DRDO சேர்மனுக்கு அவங்க பேரு வந்து சமீர் வி காமத். ஓகேங்களா? ஸோ 2 டாக்டர்ஸ் அரெஸ்டட் ஃபார் டேம்பரிங் வித் எவிடன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. டேம்பரிங்னா ஒரு எவிடன்ஸை இல்லீகலா மாத்துறதுங்க. ஆல்டரிங் அன் எவிடன்ஸ் இல்லீகலி. ஸோ LICயோட சேர்மன் பேர் வந்து என்னங்க, சித்தார்த் மொஹன்டி. நிறைய தடவை படிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்களோட பேண்ட்வித்துக்கு எவ்வளோ GST கட்டுறாங்களோ அதே மாதிரி அதோட ரெண்ட்டையும் EMIஸா கட்டலாம். ஓகேங்களா? அந்த பேண்ட்வித்துக்கு அவங்க கட்டுற இன்ஸ்டால்மெண்ட்ஸோட சேர்த்து GSTயையும் சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெலிகாம் கம்பெனிஸ்க்கு எவ்வளோ GST அப்படின்றது நம்மளுக்கு கொஸ்டினா இருக்கலாம். 18% GSTங்க அவங்களுக்கு. அடுத்தது மெரோடாக் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க. அவங்க வந்து ஆன்லைன் மெடிக்கல் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து 20 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. ஸோ ஃபவுண்டர் அண்ட் CEO வந்து சுதீர் மாத்தூர். ஸோ TVS சப்ளை செயின்ஸோட MD வந்து ரவி விஸ்வநாத்துங்க. அதானி எனர்ஜி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. ஸோ $1.5 பில்லியன் ரைஸ் பண்ண போறாங்க. அடுத்து இங்க பாருங்க, கானா ரிலையன்ஸ் ஜியோவோட 4G 5G இன்ஃப்ரா ரெடி பண்றதுக்காண்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரோட இது பண்ணியிருக்காங்கன்னா ரெடிசிஸ், டெக் மஹேந்திரா, நோக்கியா. ஸோ இதுல நம்மளுக்கு ரெடிசிஸ்ன்ற கம்பெனி எந்த கம்பெனியோ குரூப் ஆஃப் கம்பெனிஸை சேர்ந்தது, இல்ல ரெடிசிஸோட பேரண்ட் கம்பெனி யாருன்னு கொஸ்டின் வரலாங்க. அது வந்து ரிலையன்ஸ், அதாவது ஜியோ. ஸோ கானால எந்த கம்பெனி வந்து டைப் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா NGIC. தாய்வானோட பிரசிடென்ட் பேர் வந்து லா சிங் டி. வேர்ல்ட் லீடர்ஸ் அவுட்ரேஜ்டு பை இஸ்ரேல்ஸ் பார்பாரிக் அட்டாக்ன்றது, அவுட்ரேஜ்னா பயங்கர ஆங்கிரி ஆயிருக்கு. ரஷ்யா வந்து தாலிபான டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண போகுதுங்க. அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் பேர் வந்து செர்கெய் லாவ்ரோவ். ஹர்மன்பிரீத் ஹேட்ரிக் ஹெல்ப்ஸ் இந்தியா ப்ரிவேல் ஓவர் அர்ஜென்டினானா, இந்தியா வந்து அர்ஜென்டினாவை ஈஸியா வின் பண்றதுக்கு, அதை முந்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவ்வளவுதாங்க. இப்ப இதுல வந்து வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பாத்தீங்கன்னா எபூலியன்ட்னா சியர்ஃபுல், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. இது வந்து எனர்ஜிங்க.
ஓகேவாங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் ரீடிங் எல்லாமே.